ஒரு தடவ ஒரு பையன் வந்துட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே இன்னோசென்ட்டான ஒரு பையன். அந்த பையன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பெரியவர் வராரு. அங்கனக்குள்ள இருந்த குளத்துல நல்லா குளிச்சுட்டு, வெளில வந்து உட்காந்து கண்ண மூடி நல்லா மூச்ச இழுத்து பிடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வராரு. அப்ப அந்த பையன் பார்த்துட்டு கேட்குறான், "நீங்க இப்ப என்ன பண்ணீங்க?" அப்படின்னு. "என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே" அப்படின்றாரு. "இல்ல நீங்க வெளில வந்து உட்காந்து என்னமோ பண்ணீங்களே" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, "ஆமா, வெளில வந்து உட்காந்து ப கிருஷ்ணர வந்து தரிசிச்சுட்டு போறேன்" அப்படின்னு சொன்னாராம். "கிருஷ்ணர தரிசிச்சீங்களா?" அப்படின்ட்டு அந்த பெரியவர போக விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், வேகமா ஓடி போய் அதே மாரி குளத்துல முங்கி எந்திரிச்சு வெளில வந்து உட்காந்து நல்லா மூச்ச இழுத்து பிடிச்சிருக்கான். பார்த்தா கிருஷ்ணர் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லையாம். ஒருவேளை நம்ம நல்லா கண்ண மூடல அப்படின்னு டைட்டா மூடிக்கிட்டு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். தெரியவே இல்ல. பையன் நமக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறாரு. அவர் தெரியற வரைக்கும் நம்ம மூச்ச இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு டைட்டா இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்பவே தாங்க முடியல. திணறிட்டான். அப்ப டக்குன்னு கிருஷ்ணர் அவன் முன்னாடி காட்சி கொடுத்துருக்காரு. "பக்தா" அப்படின்னு. பார்த்தோனே இவருக்கு ஒரே ஆனந்தம். சாமி நீங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. அப்போ, "அப்படிதான் என்னோட அந்த போறாரே அந்த பெரியவருக்கும் நீங்க காட்சி குடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்ல, அவருக்கு நான் கண்ணுக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணர இழுத்து ஒரு கயிற புடிச்சு கட்டி, ஒரு மரத்துல கட்டுறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, "என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா ஓடி போய் அந்த பெரியவர்ட்ட போயிட்டு சொல்றாரு, "கிருஷ்ணர நான் பார்த்துட்டேன். மரத்துல கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க அவர தானே பார்த்தீங்க? வந்து சொல்லுங்க" அப்படின்னு கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த பெரியவருக்கு ஒரே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. லூசா இருப்பான் போல அப்படின்ற மாரி. கிருஷ்ணர இழுத்து புடிச்சு வச்சிருக்கானா, அத நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்துட்டு போறாரு. போனோனே அந்த பெரியவர் காமிக்கிறாரு. "இங்க பாருங்க இவர தான் நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் பார்க்குறாரு மரத்துல வெறும் கயிறு மட்டும் தான் கட்டியிருக்கிற மாரி அவருக்கு தெரியுது. அப்ப பார்த்துட்டு, "ஆ இல்லடா, ஏன்டா போட்டு உசுர வாங்குற? இங்க யாருமே இல்ல" அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. "நல்லா பாருங்க அங்கே தானே இருக்காரு கிருஷ்ணரு" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் ஆமாமா. இருக்காருன்னு சொல்லிட்டு பேசாம வேலைய பார்ப்போம். ஆமாம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இவர் பாட்டுல கிளம்புறாரு. அப்போ கிருஷ்ணர்ட்ட கேட்குறாரு, "அ பரவாயில்லையே அந்த பெரியவருக்கு காட்சி குடுத்துட்டீங்க, எனக்கும் குடுத்துட்டீங்க. நான் இதுவரைக்கும் உங்கள பார்த்ததே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், "நான் அவரு கண்ணுக்கு தெரியவே இல்ல இப்ப கூட. நீ மட்டும் தான் என்னைய பார்க்குற" அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு, "சரி உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு. என்னை எதுக்காக நீ வந்து தரிசிக்கணும்னு நெனச்ச?" அப்படின்னு கேட்குறாரு. "அ எனக்கு வரமா? நான் மட்டும் பார்த்தேன்ல. அப்ப அந்த பெரியவருக்கு தெரியலேன்னு சொல்றீங்கல்ல, அவருக்கும் நீங்க காட்சி கொடுங்க" அப்படின்னு சொன்னாராம். அந்த கிருஷ்ணர் வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம். "பரவாயில்லையே நல்ல மனசுக்காரனா இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வாழ்க்கையில நல்ல ஒரு சீரும் சிறப்புமா வாழ்வ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினாராம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும் அப்படின்றது தான் இந்த கதை.